இனிய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம அந்த பதிவில் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிவி வந்து டிசிஎல் 32 இன்ச்சு. இதில் என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக்லைட் ப்ராப்ளம். இது பார்த்தீங்கன்னாலே தெரியும், லைட் அடிக்கும்போது மைல்டாக வந்து அந்த எழுத்து பிக்சரெல்லாம் தெரியும். பொதுவாக வந்து என்ன அப்படின்னா வந்து எல்இடி பேக்லைட் ப்ராப்ளம் அப்படின்னா வந்து என்ன சிம்டம்ஸு டிவியை நம்ம ஆன் பண்ணோன்னு தெரியும் அப்படின்னா வந்து சவுண்டு நல்லா கேட்கும். நீங்கள் வந்து ரிமோட்டில் வந்து ஆன் பண்ணிங்கன்னா ஸ்டாண்ட் பை மோடு ஓப்பன் ஆகும், பிளிங்க் ஆகும். பிளிங்க்கு வந்து கீழே வந்து சென்சார் ஆச்சுனாலே அப்படின்னா வந்து போர்டு எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்றதான் அர்த்தம். நீங்கள் ஃப்ரண்ட்லேருந்து லைட் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைட்டாக எழுத்து. இந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சாலே வந்து கண்டிப்பாக வந்து பேக் லைட் தான் ஃபெயிலியரு. அதை நம்ம மாற்றி ஆகணும். மேக்ஸிமம் வந்து பேக் லைட்டு தான் மாற்றுற மாதிரிக்கா இருக்கும். 90% வந்து பேக் லைட் தான் ப்ராப்ளமாக இருக்கும். ஒரு 10% வந்து போர்டிலேருந்து சரியாக வந்து வோல்டேஜ் உங்களுக்கு வந்து போகல அப்படின்னாலும் வரும். எப்படி பேக் லைட் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வால் மவுண்டிங் பிளேட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கவரு, பார்ட்-1 கவரு அதையும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து பவர் சப்ளை, மதர் போர்டு, கேபிள் எல்லாம் ஜாக் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கங்க. நம்ம இப்போ ரிமூவ் பண்ணுறது வந்து மெயின் கார்டு, பவர் சப்ளை, நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கரு, அதுக்கடுத்து டிஸ்பிளே, எல்இடி சப்ளைக்கு போகிற ஜாக்கு எல்லாத்தையும் சேஃபாக ரிமூவ் பண்ணி எல்விடிஎஸ் கேபிள் டிகான் போர்டுக்கு போகிறது அதையும் கேர்ஃபுல்லாக கவனமாக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. கிளிப் மாட்டுக்க போட்டிருப்பாங்க, லைட்டாக அந்த கிளிப்பை தூக்கி விட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வரையலாம். இப்போ நம்ம போர்டை தூக்கி தனியாக நம்ம வச்சுருவோம். அடியில் வந்து ஸ்பீக்கர் சைடில் 2 ஸ்க்ரூ போட்டிருப்பாங்க, கிளிப் மாட்டுக்க சொருகியிருப்பாங்க. லைட்டாக வந்து ஃப்ரண்டில் இழுத்து விட்டிங்க அப்படின்னா வந்து ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணிட்டு தனியாக வந்துடும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பிரேமை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸ்க்ரூ டிரைவர் இல்லாட்டி ஓப்பனர் வந்து ரொம்ப வந்து நைஸாக மைல்டாக இருக்குது. லைட்டாக அந்த லாக் தெரியும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாலே வந்துடும். அந்த டிகான் போர்டு வந்து டிஸ்பிளேயோட அட்டாச் ஆகிருக்கும். அந்த சைடு மட்டும் பார்த்து கவனமாக ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து லாக்கை ஓப்பன் பண்ணியில் அதில் டேமேஜ் ஆகிடாமல் அந்த பகுதியில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமாக பொறுமையாக வந்து ரிமூவ் பண்ணுங்கள். மற்ற இடத்துல கூட நீங்கள் அவசரமாக ஓப்பன் பண்ணிடலாம், அந்த இடத்துல மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த டிகான் போர்டு வந்து மடங்கிடாமல் எடுத்து விட்ருங்க. நீங்கள் திருப்பி கீழே வந்து வச்சுட்டு வந்து டிஸ்பிளே தூக்கியில் கீழே மடங்கி டேமேஜ் ஆகிடாமல். இப்போ நம்ம டிஸ்பிளே தூக்கி தனியாக நம்ம வச்சாச்சு. இந்த மாதிரி கவனமாக தூக்கி டிகான் போர்டு கீழே மடங்கிடாமல் கவனமாக தூக்கி தனியாக வச்சுருங்க. அதுக்கடுத்து சீட்டு எல்லாத்தையும் தூக்கி தனியாக வச்சுருங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து நம்ம கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா, அது கீழே தான் வந்து எல்இடி ஸ்ட்ரிப் இருக்கும். இல்லை 2 எல்இடி ஸ்ட்ரிப் இருக்குது கீழே. இதை வந்து நம்ம வந்து எல்இடிக்குன்னே செக் பண்ணுறதுக்கு எல்இடி டெஸ்டர் இருக்குது. அதனால் இப்படி செக் பண்ணலாம். செக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரிப்பை எப்படி சேஞ்ச் பண்ணுறது, திருப்பி எப்படி நம்ம ஃபிட் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த பதிவில் நம்ம வந்து பார்ப்போம்.